இப்ப அவர் இல்லைன்னு மறுத்திருக்கிறாரு. எல்லா ஊடகங்களிலும் அவர் அவ்வாறு பேசியதாகத்தான் வெளியாகி வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். உதயநிதி ஆபாசமாக பேசியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். அந்த பிரச்சனை திரும்ப திரும்ப பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க அதை சட்டப்படி எதிர்கொண்டுருவாங்க. அதை குவாஷ் அவர் ஆபாசமா பேசுறான்னு நினைக்கிறீங்களா நீங்க? இப்ப அவர் இல்லைன்னு மறுத்திருக்கிறாரு. எல்லா ஊடகங்களிலும் அவர் அவ்வாறு பேசியதாகத்தான் வெளியாகி வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அவ்வாறு பேசியிருந்தால் அவர் அதற்கு வருந்துவார் என்ற நம்பிக்கையும் நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். பொதுவாக அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனங்களை வைக்கிற போது பெண்களை பாதிக்காத வகையில் வைக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து இந்த நெருக்கடியான நேரத்தில் வலுவாக எழுந்துள்ளது. அதனை நானும் வழிமொழிகிறேன். தொடர்ந்து முதல்வர் மீது இந்த அவதூறுகள் பரப்புறாங்க. கைது நடவடிக்கை தொடர்ந்து இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? வைகோ உள்ளிட்ட தலைவர்கள்லாம் வந்து இதுக்கு ஆதரவு சொல்றாங்க. இது மாதிரி பெண்கள் குறித்து நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. நேற்று கூட உதயநிதி வந்து விடுதலையாகி சென்ற போது ஓடுகாலி முதல்வர்னு விமர்சிக்கிறது மீண்டும். அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் திமுக தவேகாவுக்கு இடையிலான பிரச்சனை என்பதை விட, உதயநிதி விஜய் இருவருக்கும் இடையிலான பிரச்சனை என்பதை விட, பெண் குறித்து பேசிய சர்ச்சை பேச்சு என்பதுதான் இதில் குறிப்பிட வேண்டிய ஒன்று. அதற்கு பொதுமக்கள் மத்தியிலிருந்து கட்சி சார்பற்ற அனைத்து தரப்பினரிடமிருந்தும் கடும் விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. இதை மட்டும் நாம் கருத்தில் கொள்வோம். மற்ற விஷயங்களை அரசியலாக பார்ப்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.